நிறைய பேர் இன்னொரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக்கிறேன். நீ வந்து எல்லார் காலையும் கும்பிட்டு விழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கும்பிட்டு விழுந்தாச்சு. அப்புறம் பல்லையவனை பற்றி பேசின தப்புன்னு சொல்லி கும்பிட்டு விழுன்னு சொல்கிறாங்க. அதை என்னால் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் பல்லையவனை பண்ண அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் இது வரைக்கும் செஞ்ச கொலைகள், அப்புறம் இது வரைக்கும் பண்ணின எல்லா தப்பையும் வெளில கொண்டு சொன்னால் மட்டும்தான் நான் எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும். நீங்கள் செஞ்ச தப்பையெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் இப்போ நான் பண்ணது தப்புன்னு சொல்லிவிட்டு ஒன்று அந்த பல்லையவனவே வந்து கும்பிட்டு விழுந்து மன்னிப்பு கேட்கட்டும். அதுக்கப்புறம் நானும் கும்பிட்டு விழுந்து மன்னிப்பு கேட்டுறேன், நான் பேசினது தப்பு அப்படின்னு சொல்லி. அப்புறம் அதுக்கு மேலே என்னை அடித்து உதச்சி துன்புறுத்தி என் தலையை வெட்டி கூட நீங்கள் தரையில் போட்டு அது மேலே காலை தூக்கி வச்சு அப்படி கூட என்னை மன்னிப்பு கேட்க வைக்கலாம். என்னை அடித்து உதச்சி துன்புறுத்தி என்னை வந்து அப்படியும் வந்து மன்னிப்பு கேட்க வைக்கலாம். பல விதங்கள் இருக்குது. என்னை அவமானப்படுத்தி மன்னிப்பு கேட்க வைக்கலாம். அவமானப்படுத்துறதுல பல விதங்கள் இருக்குது. வரலாற்றை எடுத்து படித்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. செய்யலாம், முடிஞ்சால் செய்யுங்க, தப்பே கிடையாது.